போன ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குன சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்திய எல்லை பகுதிக்குள்ள முறையான அனுமதி பெற்றுதான் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலுமே இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்குனதா சொல்லப்படுது. ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து 338 விசை படகுகள்ல மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போயிருந்திருக்காங்க. மீன்வளத்துறை கிட்ட இருந்து முறையான அனுமதி சீட்டை வாங்கிட்டு தான் இவங்க மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்போ இந்திய எல்லை பகுதியான கச்சத்தீவு நெடுந்தீவு பகுதிக்குள்ளதா மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்ததா கூறப்படுது. அந்த நேரத்துல இலங்கை கடற்படையினர் அங்க வந்து மீனவர்களை மீன் பிடிக்கிறதுக்கு தடுத்ததாகவும், மேலும் தங்கச்சி மரம் பகுதியை சேர்ந்த சேசுராஜா அப்படின்றவருக்கு சொந்தமான விசை படக இலங்கை கடற்படையினர் கற்கள் மற்றும் கட்டைகளை கொண்டு தாக்குனதா கூறப்படுது. இந்த தாக்குதல்ல 2 மீனவர்கள் பலத்த காயமடைஞ்ச நிலையில இரவோடு இரவா மீனவர்கள் ராமேஸ்வரம் வந்திருக்காங்க. காயமடைஞ்சவங்களை ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. மேல் சிகிச்சைக்காக மீனவர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு போயிருந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு வருது. மத்திய அரசு இது சம்பந்தமா நடவடிக்கையை மேற்கொள்ளணும், இலங்கை கடற்படை மேல வழக்கு தொடரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை மீனவர்கள் முன் வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தால பெரும் பரபரப்பும் சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கு. திருப்பதிக்கே டஃப் கொடுத்த மேல்மலையனூர் கோவில். உண்டியலை வார கொட்டிய பண மழை. 1 கோடி ரூபாய் ரொக்கம், தங்கம், வெள்ளி நகைகள் என்று மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலை அதிரவிட்ட பக்தர்கள். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்ற திருத்தலமா விளங்கிட்டு இருக்கு. இந்த கோவில்ல மாதந்தோறும் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறது ரொம்ப விசேஷமான ஒன்னா பார்க்கப்படுது. இப்படி இருக்க மார்ச் மாதம் மாசி திருவிழா திருத்தேரோட்டம் ரொம்ப விமர்சையா நடந்திருக்கு. இந்த திருவிழால லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. அந்த வகையில உண்டியல் திறக்கும் பணியில உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதுல ரொக்கமா ரூபாய் 1,55,09,805 ரூபாயும், தங்கம் 408 கிராமும், வெள்ளி 1412 கிராம் காணிக்கையா செலுத்தப்பட்டிருக்கு. மேற்படி உண்டியல் திறப்புல திருக்கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம், விழுப்புரம் துணை ஆணையர் சிவலிங்கம், அறங்காவலர் குழு தலைவரான சுரேஷ் பூசாரி உட்பட்ட பலரும் இதுல கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. காணிக்கை எண்ணி முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா திருப்பதிக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு பக்தர்கள் உண்டியல்ல தங்களோட அன்பு காணிக்கையை இத்தனை ரூபாய்